ஆமா. டூல் ஷாப்ல தானே வேலை செய்யற? ஆமா. கருணாகரன் தானே உன் முதலாளி? ஏது என் ஜாதகத்தையே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற? எதுக்காக கிடைச்சிட்டு வந்த? யார்? நானும் கருணாகரன் மாதிரி ஒரு முதலாளி தான். முதலாளி நடத்துற டூல் ஷாப் பத்திய ரகசியங்களும் அவர் வியாபார ரகசியங்களும் எனக்கு தெரியணும். சம்பளம் கொடுக்குற முதலாளியை காட்டி கொடுக்குற அளவுக்கு நான் மற்ற ரகமான மனுஷன் இல்ல, கொஞ்சம் நன்றி உள்ள. இப்ப சொல்லு. நீ ஒரு தடவை தான் லஞ்சம் கொடுப்ப, என் முதலாளி எனக்கு மாசம் மாசம் கொடுக்குற. நானும் மாசம் மாசம் தர்றேன், டபுள் டபுளா தர்றேன். 10,000 ரூபாய். 10,000? அப்ப தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காசுதான் கடவுள், காசுதான் சத்தியம், காசுதான் தர்மம். நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல இதே தாடியோட என்ன வந்து பாரு, எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். ஓகே? நம்ம டூல் ஷாப் ரகசியங்களை சொல்ல ஒத்துக்கிட்டது மட்டுமல்ல பாஸ், நீங்க கொடுத்த பணம் 10,000 வாங்கிட்டோம். இட்ஸ் ஆல் ரைட். பணம் போனது பெருசு இல்ல. ஏன்னா நம்ம ரகசியங்களை எல்லாம் காட்டி கொடுக்க இருந்த ஒருத்தனை அந்த 10,000 காட்டி கொடுத்துச்சு. நீ அவனையும் குட் மார்னிங் பாஸ். உங்க சிஷியனை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்லை. And this is bullet proof. இதுல இன்னொரு வேடிக்கை பாத்தீங்களா? என்னது? கேஷ் 10,000 rupees. இந்த பணம் ஒரு மடையன் எனக்கு லஞ்சம் கொடுத்தான். எதுக்கு? நம்ம டூல் ஷாப் ரகசியங்களை நான் அவன்கிட்ட சொல்லணும். அதுக்கு இது அட்வான்ஸ். எப்படி? நீ என்ன சொன்ன? சொல்றேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்ட, விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பயலுக்கு 10,000 ரூபாய் நஷ்டம் தான். அவனை இப்படியே விட்டுறதா இல்ல தொடர்ந்து பணத்தை கறந்துகிட்டே இருக்குதா? ஐ அம் வெயிட்டிங் ஃபார் ஆர்டர்ஸ். இனிமே நீ என் கண்ணில் படாத. எப்பவுமே இந்த மாதிரி ஆபத்தான ஆசாமிங்க கிட்ட தொடர்பு வச்சுக்கிறதே எப்பவும் ஆபத்து தான். ஓகே பாஸ். பாக்கெட்